கண்ணா நாங்க கடவுளோட கைப்புள்ள, அதை சொன்னா உனக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஓ உயிரே கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டா எங்க வேலையை முடிச்சது. அர்த்தமாயிட்டா ராஜா? விருதுகள் சில அடையாளங்கள். விருதுக்கு என்ன பெருமை தெரியுமா? அது எந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது மற்றும் யாரால் வழங்கப்படுகிறது என்பதுதான். இந்த குரலை நான் உண்மைக்கும் தமிழுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறேன். இந்த குரலுக்கு பெருமை சேர்த்த மொழியே என் தமிழே, உனக்கு வணக்கம். வழங்கிய பெருமகன் வைகோவுக்கு வணக்கம். பிளாக் ஷீப் நிறுவனத்துக்கு வணக்கம். வந்திருந்த பெருமக்களுக்கு வணக்கம். Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். நாம ஒரு ஏவி எழுதி வச்சிருந்தோம். ஆனா ஐயாவுடைய குரல்களால அவருடைய பெருமைகளை சொல்லும்போது இது சூப்பர் ஏவியா இருக்கேன்னு நினைச்சிட்டோம். எஸ், அவருக்கான அந்த விருது என்ன? யார் அந்த விருதாளர்? இதோ கவிக்குரல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கான விருதிற்கான தருணம். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட் நிறுவனத்தினுடைய சேல்ஸ் ஹெட் திரு சந்தோஷ் குமார் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் பெரியோர்களே. விருதுகளின் மீது எனக்கு ஒன்றும் காதல் இல்லை. விருதுகள் சில அடையாளங்கள். விருதுக்கு என்ன பெருமை தெரியுமா? அது எந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது மற்றும் யாரால் வழங்கப்படுகிறது என்பதுதான். இந்த விருதில் நான் பெற்ற பெருமையெல்லாம் வைகோ அவர்களால் அந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது, நான் பெற்றுக்கொண்டேன் என்பதுதான். பிளாக் ஷீப் இந்த நிறுவனத்தை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். இதன் தலைமை செயல் அலுவலர் கவிதை காதலன் பாலாவுக்கு என் அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முயற்சி. குரலை அடையாளம் காண்பது என்பது நல்ல முயற்சி. பெரியவர்களே, நீண்ட சொற்பொழிவாற்றக்கூடிய மேடை இது அல்ல என்ற போதிலும் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை சுருக்கமாக ஒரு சமுத்திரத்தை சங்குக்குள் அடைப்பது மாதிரி சொல்லிவிட்டு அமர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த குரல் என்பது ஒன்றும் நம்முடைய முயற்சியில் வந்தது அல்ல. இந்த குரல் என்பது, புலமை என்பது ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. புலமை என்பதும் மொழி என்பதும் கவிதை என்பதும் பயிற்சியால் வருவன. ஆனால் இந்த குரல் என்பது மட்டும் பிறப்பால் வருவது. என் தாய் தந்தையர் என்னை எந்தெந்த விகிதத்தில் என் குரல் வளையை படைப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ, எந்தெந்த DNA என்ற மரபு வழி என் தொண்டைக்குள் அமர்ந்திருக்கிறதோ அதுதான் எனது குரல். அதனால் இந்த கவிக்குரல் விருதினை என் பெற்றோர்களுக்கே நான் காணிக்கையாக்குகிறேன். நண்பர்களே, வைகோ அவர்கள் இங்கு பேசிய பொழுது நான் சிலிர்த்து போய் உட்கார்ந்திருந்தேன். வைகோ அவர்கள் பேசினால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், தமிழில் குயில் பாட வேண்டும் என்று. குயிலுக்கு மொழி கிடையாது, குயிலுக்கு குரல் மட்டும் உண்டு, ஒரு சுரம் மட்டும் உண்டு. அந்த குயில் தமிழில் பாடினால் அந்த குயிலின் குரலால் தமிழ் கேட்டால் தமிழ் எவ்வளவு இனிமையாக இருக்கும், இனிமைக்கு எப்படி இனிமை சேரும் என்றெல்லாம் கற்பித்து கொண்டு எழுதிய வரிதான் தமிழில் குயில் பாட வேண்டும் என்று. தமிழில் குயில் பாடுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் சிங்கத்தால் தமிழ் பேச முடியும். சிங்கம் தமிழ் பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அதுதான் வைகோ.
ஒரு பேச்சாளன் ஒலிபெருக்கிக்கு முன்னால் வருகிற போது அவன் ரத்தம் கொஞ்சம் சூடாகும். சூடாகி 30 நிமிடங்களில் உச்சம் தொடும். 30 நிமிடங்களுக்கு பிறகு அந்த இரத்தத்தின் சூடு குறையத் தொடங்கும். மேலே போன இரத்தம் கீழே வரும். கொதித்து கிடந்த இரத்தம் குளிரும். அது சொல்லில் தெரியும், வாக்கியங்களில் தெரியும், துணியில் தெரியும். அதனால் ஒரு பேச்சாளன் தன்னுடைய சொற்பொழிவின் பிற்பகுதியில் கொஞ்சம் தளர்ச்சி காண்பான். அவனுடைய மொழி கொஞ்சம் குறையும், துணி கொஞ்சம் குறையும். எனக்கு தெரிந்து 3 மணி நேரம் பேசினாலும் துணி குறையாத, உணர்ச்சி குறையாத, உற்சாகம் குறையாத, இரத்தத்தின் சூடு மாறாத ஒரு பேச்சாளர் எங்கள் வைகோ. அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அலையின் சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு சாரல் மழையில் ஆரோக்கியமானவன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நனைந்து கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தையின் சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ரசித்துக் கொண்டிருக்கலாம். வைகோ அவர்களை பற்றி எவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருக்கலாம். அதற்கு மேடை இதுவன்று. நண்பர்களே, நான் என்னுடைய குரலை ரொம்ப கவனமாக பாதுகாக்கிறேன் என்றால் என்னுடைய குரல் சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல, நான் தயிர் சாப்பிட்றதில்ல, சாக்லேட் சாப்பிட்றதில்ல, இப்படி பாதுகாக்கவில்லை. அது சராசரி மனிதனே பாதுகாப்பான். சில தொண்டைகள் பாதுகாக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் அது எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் மட்டும்தான் இயங்கும். ஆனால் நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னுடைய குரலில் ஒரு விளம்பரத்திற்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று வந்தவர்கள் உண்டு. குரல் மட்டும் கொடுத்து விட்டு போங்கள், 80 செகண்ட்ஸ், 80 நொடிகள் உங்கள் குரல் மட்டும் எங்கள் நிறுவனத்தை பற்றி சொன்னால் போதும் என்று வந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், 1 கோடி ரூபாய் எனக்கு பெருந்தொகைதான், எனக்கு வேண்டிய தொகையும் கூட. பொருளும் அருளும் இல்லாமல் வாழ்பவன் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று எங்கள் வள்ளுவ பேராசானே வழங்கிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், இந்த குரலை நான் உண்மைக்கும் தமிழுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறேன். இந்த ஒலிபெருக்கியில் நான் பேச வந்தால் முற்றும் சத்தியம், முற்றும் உண்மை. என் உடல், என் உள்ளம், என் மூளை எல்லாம் ஒரு புள்ளியில் இயைந்து ஒரு சத்தியத்திற்கு மட்டுமே குரல் கொடு என்றால் அதுதான் என் பேச்சு. உங்கள் நிறுவனம் நல்ல நிறுவனமாக இருக்கலாம், நாளை தோற்று போனால், நாளை பொய்யாகி போனால் என் குரலும் அல்லவா பொய்யாகி போகும், என் குரலும் அல்லவா அந்த துன்பத்துக்கு துணை வரும். வேண்டாம், நான் நம்புகிற பொருள், நான் சத்தியம் என்று நினைக்கிற பொருள், அதை பேசுவதற்கும் சொல்வதற்கு மட்டும்தான் இந்த குரலை வைத்திருக்கிறேன். இந்த குரல் இரவலுக்கு வராது, விளம்பரத்துக்கு வராது, பொருளுக்கு வராது என்று தடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என் குரலை நான் பாதுகாத்து வைத்திருக்கும் ரகசியம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, காக்கை குரல் கொடுக்கிறது, அது கரைகிறது என்று சொல்லப்படுகிறது. குயில் குரல் கொடுக்கிறது, கூவுகிறது என்று சொல்லப்படுகிறது. மயில் குரல் கொடுக்கிறது, அகவுகிறது என்று சொல்லப்படுகிறது. சிங்கம் முழங்குகிறது, கர்ஜிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யானை குரல் கொடுக்கிறது, பிளிறுகிறது என்று பேசப்படுகிறது. புலி குரல் கொடுக்கிறது, உருமுகிறது என்று உச்சரிக்கப்படுகிறது. மனிதன் குரல் கொடுத்தால் மட்டும்தான் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேசுவதற்கு மொழி துணைக்கு இருக்கிறது. இந்த குரலுக்கு பெருமை சேர்த்த மொழியே, என் தமிழே, உனக்கு வணக்கம். வழங்கிய பெருமகன் வைகோவுக்கு வணக்கம். பிளாக் ஷீப் நிறுவனத்துக்கு வணக்கம். வந்திருந்த பெருமக்களுக்கு வணக்கம். நாம் அன்பால் இணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி வைகோ ஐயா அவர்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய இத்தனை நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு.